Hi all, welcome back to my channel. Rishi Nitti Travel Diaries. இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கிறோம்னா உம்மல் குவைன்ல இருக்கிற மேங்க்ரோவ் பீச்சுக்கு தான். இந்த பீச்சோட ஸ்பெஷலே கயாக்கிங் போகலாம் அண்ட் இங்க ஓவர் நைட் கேம்பிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டேகேஷனுமே இருக்குது. வாங்க போலாம். இந்த பீச்சை ரீச் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோட் போகணும். பீச் போறதுக்கு முன்னாடியே டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க. சோ நம்ம இந்த பீச் போறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது. பட் என்ட்ரன்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பீச்ல வாட்டர் லெவல் கம்மியா இருக்குது, சோ உள்ளாடி எந்த ஆக்டிவிட்டிஸும் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளாடி பீச் மட்டும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறதுக்கு 40 dirhams சார்ஜ் பண்றாங்க. டைமிங் எல்லாம் கிடையாது, ஒரு டே பாஸ் மாதிரி தான். இல்ல ஓவர் நைட் கேம்பிங் இருந்துச்சுன்னா 100 dirhams சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா உள்ளாடி என்டர் ஆகுறப்போ டிக்கெட் கொடுக்கல, பட் ரிட்டர்ன் ஆகுறப்போ அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, உள்ளாடி 3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதான். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல நம்ம 60 AEDக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா டிக்கெட் காமிச்சா போதுமா, என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பீச் பக்கத்துல வந்துட்டோம். ஃப்ரெண்ட்லியே இங்க கார் பார்க் பண்றதுக்கான பிளேஸ் இருக்குது, பார்க் பண்ணிடலாம். கார் பார்க் பண்ணி இருக்கிறதுக்கு பக்கத்திலே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஸ்டார்டிங் பிரைஸே 100 dirhams. பட் பாக்குறதுக்கே தெரியுது ரெஸ்டாரண்ட் மேல போய் உட்காந்து இந்த சூப்பர் வியூவை பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடலாம். அதுக்கும் சேர்த்து தான் பிரைஸ் வாங்குறாங்க போல. இப்போ கயாக்கிங் இல்ல, சோ எல்லா போட்டுமே இங்க ஒதுக்கி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பா கயாக்கிங் ட்ரை பண்றோம். இந்த ஸ்பாட் பார்க்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குது. இது பார்க்கிறதுக்கு பீச் ஃபீல் கொடுக்கல, எந்த அலையுமே இல்ல. இது லகூனா இருக்கும். கடலுக்கு பக்கத்திலே தேங்கி இருக்கிற நீர்நிலையை தான் லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்திலேயே மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். சோ அங்க தெரியறதெல்லாம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அண்ட் இது லகூன் தான். தண்ணியோட லெவல் இங்க கம்மியா இருக்கிறதுனால தான் போட்டிங் இல்ல. தண்ணியோட லெவல் நிறைய இருந்திருந்தா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்டுக்கு உள்ளாடி அழகா போட்டிங் போயிருக்கலாம், சூப்பர் ஃபீல் கொடுத்துருக்கோம். இங்க இந்த ஸ்விங்மே இருந்துச்சு. நாங்க வர்றப்ப கூட்டமே கிடையாது, யாரும் இல்ல. சோ இந்த ஸ்விங்ல ரொம்ப நேரம் விளையாடணும், நல்லா இருந்துச்சு. நாங்க வந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணிலையுமே விளையாடலன்னு ப்ரிப்பேர்டா வந்தாங்க, பட் தண்ணி கம்மியா இருக்கிறனால தண்ணியில நனைய முடியல. என்ட்ரன்ஸ் ஃபீ 40 dirhams கொடுக்கறதுக்கு இங்கேருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் இந்த ஷாப்ல ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சரி, இருந்தாலும் கிட்ஸ் கொஞ்சம் பீச் சைடு உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்றது நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும்னு பர்கர் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வச்சிருக்காங்க, வாங்கிட்டோம். ஈவினிங் சன்செட் டைம் இந்த பீச்ல உட்காரும்போது ரொம்ப அழகாவும் பீஸ்ஃபுல்லாவுமே இருந்துச்சு. இங்க ஓவர் நைட் கேம்பிங் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது, கேம்பிங் பண்றாங்க. அண்ட் இங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. இங்க இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு வுடன் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. சும்மா நம்ம கொஞ்சம் தூரம் இப்படி வாக் பண்ணிட்டு வரலாம்.
இங்க அரிய வகை பூச்சி, பல்லி வகை அதெல்லாம் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் எங்களோட மேங்க்ரூவ் பீச் டிராவல் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி UAE டிராவல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.